யூடியூப் பயனர்கள் அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி தமிழ் கற்க சேனல் வாயிலாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த பதிவில் தமிழ் மொழியில் அறிவியல் கருத்துக்கள் என்ற தலைப்பில் பகுதி 1 வானியல் அறிவியல் குறித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் மற்ற அறிவியல் கருத்துக்களை பகுதி 2 என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம். முதலில் எந்திர அறிவியல், அதாவது நம்முடைய முன்னோர்கள் எந்திர அறிவில் சிறந்து விளங்கினர். குறிப்பாக கரும்பு புழிவதற்கு எந்திரம் இருந்தது என்பதை 10 பாடலடி 1 தெளிவுபடுத்துகிறது. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்பது அந்த பாடலடி. அதேபோல நிலத்திலிருந்து நீரை இறைப்பதற்கு நம்மிடம் எந்திரம் இருந்ததை பெருங்கதை பாடலடி 1 புலப்படுத்துகிறது. அதாவது அந்த கேணியும் எந்திர கிணறும் என்ற பாடலடி அது. அதேபோல பெருங்கதையில் எந்திர யானை பற்றிய கருத்தும் வருகிறது. சரி, அடுத்து கனிமவியல் கருத்துக்கள். நம்முடைய சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காதை பகுதியில் ஒரு கருத்து புலப்படுகிறது. அதாவது 5 விதமான மணிகள், அவை ஒளிவிடும் தன்மையால் வெவ்வேறானவை, ஆனால் அதனுடைய மூலக்கூறு ஒன்றே. இந்த கருத்து புலப்படுகிறது. அதாவது ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் என்ற பாடலடி அது. மணிகள் ஒளிவிடக்கூடிய தன்மையினால் வெவ்வேறானவை, ஆனால் தோற்றத்திற்கு காரணமான மூலக்கூறு ஒன்றே என்ற கருத்து புலப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய தமிழர்கள் மண் சார்ந்த அறிவியலிலும் தேர்ந்துள்ளனர். மண்ணியல், நாம் பல்வேறு நிலங்களை பாகுபடுத்தி வைத்துள்ளோம். 5 வகையான நிலங்களை பிரித்து வைத்துள்ளோம். அதோடு செம்மண் நிலம், உவர் நிலம், கலர் நிலம் என்றெல்லாம் பாகுபடுத்தி வைத்துள்ளோம். 5 நிலங்களுக்கும் பறவை, விலங்கு, மரம், உணவு, தொழில் என்றெல்லாம் பிரித்து வைத்துள்ளோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், செம்மண் நிலம், இதனுடைய சிறப்பை புலப்படுத்தும் விதமாக நம்முடைய குறுந்தொகை பாடலடி 1 செம்புலப் பெயல்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று தெளிவாக குறிப்பிடுகிறது. அடுத்து உவர் நிலம், இது சுவையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. இது அதிகப்படியான நீரினை பெற்றிருந்தும் அது பார்த்தீங்கன்னா எதற்குமே பயன்படாது, அளவுக்கு அதிகமாக பயன்படாது, குறைவான பயன் மட்டுமே. இப்போ பார்த்தீங்கன்னா அகழ்வயல் பொழிந்தும் உருமிடத் துதவா உவர் நிலம் போல என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. அடுத்து கலர் நிலம், இது எதற்குமே பயன்படாது. இதனை வள்ளுவர் பயவா கலர் அணையர் கல்லாதவர் என்று குறிப்பிடுகிறார். கல்லாதவர்கள் கலர் நிலம் போன்று எதற்கும் பயனற்றவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து நீர்மவியல். நீரியல் பார்த்தீங்கன்னா, அதாவது நீரானது பூமியிலிருந்து ஆவியாக மேலே செல்லும், பின்னர் மழையாக பொழியும். இப்படி இந்த சுழற்சியானது தொடர்ந்து நடைபெறும். அப்படி நடைபெறவில்லை என்றால் பூமியானது அழிந்து போய்விடும். வறட்சி இது போன்ற காரணங்களால் அழிந்து போய்விடும், எதுவுமே நடைபெறாது. இதனை வள்ளுவர் ஒரு குறளில் தெளிவாக குறிப்பிடுகிறார். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும்
அப்படி என்கிற குறளில் நீரானது கீழிருந்து ஆவியாகி மேலே சென்று மழையாக பொழியவில்லை என்றால் நெடிய கடலும் தன்னுடைய நீரினுடைய அளவு குன்றி கடைசியில் வற்றியே போய்விடும் என்கிறார். மழை நீர் ஆவியாகி சென்று அதன் மூலமாக பொழிகிறது என்ற அறிவியல் தத்துவத்தை வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். இதே கருத்தை திருப்பாவையில் ஆண்டாளும் வெளிப்படுத்துகிறார். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் என்ற பாடலில் எடுத்து கூறுகிறார். சரி, அடுத்து அணுவியல். அணு பற்றிய சிந்தனை இன்று அதிகமாகவே இருக்கிறது. அணுவியல் திருவள்ளுவ மாலையில் ஔவையார் ஒரு பாடலில் அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று குறிப்பிடுகிறார். கம்பர் ஒரு பாடலில் ஓர் அணுவின் சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று குறிப்பிடுகிறார். அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் உள்ள அறிவியலை அன்றே நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சரிங்க, அடுத்து மருத்துவம். மருத்துவத்துறையில் வள்ளுவர் கைதேர்ந்தவர். மருந்து என்ற அதிகாரத்தையே எழுதியுள்ளார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. நாம் சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சதுக்கு பின்னாடி அடுத்து சாப்பிட்டோம்னா மருந்தே தேவையில்லை என்கிறார். அதுபோல மருந்தாகி தப்பா மரத்தற்றால் என்ற குறளையும் எழுதியுள்ளார். நம்முடைய 18 சித்தர்கள் பலரும் மருத்துவத்துறையில் மிகவும் சிறந்தவர்கள். மருத்துவ நூல்கள் பல எழுதியுள்ளனர். குறிப்பாக அகத்தியர், போகர், புலிப்பாணி, தேரையர் இவர்களெல்லாம் மருத்துவ நூல்கள் நிறைய எழுதியுள்ளனர். இவை சித்த மருத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து அறுவை மருத்துவம். அறுவை மருத்துவத்தை பொறுத்தவரையில் கண்ணப்பன் தன்னுடைய கண்ணையே தோண்டி சூர்மனுக்கு சுற்றார். இது ஊனுக்கு ஊன் என்ற தத்துவம் புலப்படுகிறது. அதே போல குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் என்கிறார். வாளால் வெட்டி அந்த மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவன் மீது நோயாளிக்கு கோபம் வராது. பதிலாக அது நல்லதுக்கு தான் என்று சொல்லி தீராத அன்பு வெளிப்படும் என்கிறார். அடுத்து மணிமேகலையினுடைய தோழி சுதமதி அவளுடைய தந்தைக்கு மாடு முட்டிடுது. அதனால் குடல் வெளியே வந்துடுது. இப்போ புத்த துறவி ஒருவர் அதனை சரி செய்கிறார். இங்கு அறுவை மருத்துவம் புலப்படுகிறது. இதுபோல அடுத்து தாவரவியல் சிந்தனை. தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை கூறியது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் என்பவர். ஆனால் நம்முடைய நீலகேசி அதனை அப்பொழுதே தெரிவித்துள்ளது. யாதினும் மால்குமாம் மால்கியும் முக்களவாத சருக்கம் என்ற பகுதியில் குறிப்பிடுகிறது. அதாவது மால்கி என்றால் தொட்டாச்சினிங்கி பூ. இது தொட்டவுடனே சுருங்கிடும், மீண்டும் விரியும். அப்படி என்றால் தாவரத்திற்கு உயிர் இருக்கிறது என்ற கருத்தை புலப்படுத்துகிறது. அதே போல அரும்பும் மலரும் அரும்பினி தீர்வும் என்ற பாடலிலும்
தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை புலப்படுத்துகிறது. அப்புறமா ஒளி திசைவேகம் குறித்தும் நீலகேசி குறிப்பிடுகிறது. புத்தவாத சர்க்கத்தில் குறிப்பிடுகிறது. கட்புலன் தன்னோடும் ஓர் காலத்தில் ஒரே நேரத்தில் ஒளி இரண்டும் தோன்றினாலும் கூட வெளிச்சத்தை தான் நம்ம முதல்ல பார்க்க முடியுது. அப்படி என்றால் அதனுடைய திசைவேகம் அதிகம் என்பதை இங்கு சுட்டுகிறார். பெற்றில் நாம் அதன் பின்குழல் தானும், அதாவது இரண்டும் ஒரே நேரத்தில் தோன்றினாலும் கூட நாம் வெளிச்சத்தை மட்டும்தான் பெற முடிகிறது. முதலில் இந்த ஓசையை நாம் பின்னால் தான் பெற முடிகிறது என்ற கருத்து இங்கு புலப்படுகிறது. அடுத்து பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சியை பற்றி திருவாசகம் தெளிவாக குறிப்பிடுகிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் என்று பாடலடியில் தெளிவாக பரிணாம வளர்ச்சியை குறிப்பிடுகிறார். இதேபோல தொல்காப்பியரும் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அவற்றொடு நாக்கே என்று 6 விதமான அறிவை உடைய உயிரினங்களை வகைப்படுத்துகிறார். அடுத்து கருவியல். கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பற்றியும் திருவாசகம் குறிப்பிடுகிறது. அதாவது மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து கிருமி செருவினில் பிழைத்தும் என்று குறிப்பிடுகிறார். இது கருவில் குழந்தை எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய அறிவை கொண்டுள்ளது. இப்படி நம்முடைய இலக்கியங்கள் பலவிதமான அறிவியல் கருத்துக்களை கொண்டுள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய உடலியல் சார்ந்த சிந்தனை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கருத்தை திருமூலர் திருமந்திரத்தில் தெளிவாக புலப்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, ஒளி அதாவது வெளிச்சம், இதனை கோட்டம் அடையச் செய்வதன் மூலமாக தொலைவில் உள்ள பொருளை அருகில் காட்டச் செய்ய முடியும். அதாவது தொலைநோக்கி கண்டுபிடிப்பதற்கு முன்னோட்டமாக இந்த கருத்து அமைகிறது. திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று திருவள்ளுவ மாலையில் கபிலர் தெளிவாக குறிப்பிடுகிறார். இவ்வாறு அறிவியல் சிந்தனை நிரம்பி தமிழ் இலக்கியங்கள் காணப்படுகின்றன.